அன்னைக்கு நமக்கு இருந்த டென்ஷன்ல அவளை கவனிக்காம விட்டுட்டோம். கதிர் சார் கல்யாணம் முடிஞ்சு போகும்போது கரெக்டா மஞ்சுளா வேலையை விட்டுட்டு வேற வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதனாலதான் கதிர் சாரால அங்க வச்சு பார்க்க முடியாம போயிருக்கு. அனிதா வீட்டுல வச்சு நீங்க பார்க்க போனப்பெல்லாம் ஆராதனாவை நீங்க பார்க்க முடியாம போயிருக்கு. எப்படியோ அந்த ஆண்டவன் தான் ஒரு வழியா கதிர் சார ரிசப்ஷன் ஆல்பத்தை பார்க்க வச்சிருக்காரு. அதனாலதான் மஞ்சுளா கூட நம்ம ஆராதனா பாப்பா இருக்கிறத பார்த்திருக்காரு. அப்புறம்தான் அவர் விடாம உங்களுக்கு ஃபோன் பண்ணி இருந்திருக்காரு. நீங்க அவரை பிளாக் பண்ணிட்டீங்க. ஐயோ வேலு, கதிர் அதுக்கு தான் ஃபோன் பண்ணாருன்னு எனக்கு தெரியல வேலு. இப்ப கதிர் சார் ஆராதனாவை தேடிதான் மஞ்சுளா வீட்டுக்கு போயிருக்காரு. நீங்க உடனே கதிர் சாருக்கு ஃபோன் பண்ணுங்க மேடம். இல்ல வேலு, நீ சொன்ன உடனே நான் கதிருக்கும் காவியாவுக்கும் உடனே ஃபோன் பண்ண. ஆனா அவங்க ரெண்டு பேருமே என்னோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. மேடம் என் போன்ல இருந்து பண்ணுங்க மேடம். இந்தாங்க ஃபோன் பண்ணுங்க மேடம்.